ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா டீச்சர், அதுக்கப்புறம் பிரின்ஸிபல், இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லா கேட்டகரியிலையுமே வாண்டட் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸோ இவங்க 3 ஏரியாஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், சரியா? ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கும்பகோணம், தஞ்சாவூர்லேயே வல்லம்னு ஒரு ஏரியாஸ் இருக்குது. ஸோ அங்கே 3 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே 2 டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஏரியாவில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ என்ன மாதிரி ஜாப்லாம் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தகுதியானவங்கக்கிட்ட ஆட்கள் தேவை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி லேப் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வைஸ் சொல்லலை, உங்களுக்கு லேப் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க. தஞ்சாவூருக்கும் கேட்டிருக்காங்க, வல்லம் ஏரியாவுக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயில் நோட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது தொடர்பான படிப்பு, கல்வி உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸுமே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஜாப் இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் நீடடாக இருக்கும். ஃப்ளோர் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ஃப்ளோர் சூப்பர்வைசர் அப்படின்னும்போது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா கூட ஓகே தான். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஜாப் அப்படின்னோடனே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க? நம்மக்கிட்ட பிஎட் இருக்கணும், இல்லை எம்எட் இருக்கணும், டபுள் டிகிரி இருக்கணும், பிஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்குமே தஞ்சாவூர் தான், எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம், வல்லம் 3 ஏரியாஸ்லையுமே மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. 50 வயதுக்கு உட்பட்டவங்க. செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க, வல்லம்க்கு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. டீட்டெயில் நோட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 50 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் கம் ப்ளம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸ்கூலில் எலக்ட்ரிஷியன் போஸ்டிங்லாம் வேக்கண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் எல்லா கேட்டகரியிலையுமே வாண்டட் இருக்கும். ஸோ இது எந்த ஏரியாஸ்க்கு அப்படின்னாலும் வல்லம்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுமே பார்த்திங்கன்னா டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு சில ஜாப்க்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நீடட் இருக்கும், ஒரு சில ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லன்னு இருக்கும். ஸோ இதெல்லாமே கிளியராக ரீட் பண்ணிவிட்டு தென் மூவ் பண்ணுங்கள், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரைவர் ஜாப் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏரியாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா 3 டிஸ்ட்ரிக், அதாவது 2 டிஸ்ட்ரிக் ஒரு ஏரியாஸ், தஞ்சாவூர், கும்பகோணம், வல்லம் 3 ஏரியாலுமே வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்எம்பி லைசன்ஸ் அவசியம். நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு சில போஸ்டிங்க்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் நீடட் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி டிரைவர் போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. 5 வருட அனுபவமே வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயாக்கள் கேட்டிருக்காங்க, வல்லம் ஏரியாஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது எல்லா ஜாப் டீட்டெயில்ஸுமே பார்த்துட்டிங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஏரியாஸ்க்குமே தனித்தனியாக, தஞ்சாவூருக்கு தனியாக கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பகோணம் கான்டாக்ட் நம்பருமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வல்லம் ஏரியாஸ்க்குமே பார்த்திங்கன்னா நம்பர் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன மாதிரி ஜாப் தேடுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஜாப்ஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.